சார் வாஸ்துபடி எல்லாமே இந்த வீட்டுல சரியா இருக்கு. ஆனாலும் அவங்க வீட்டுல தரித்திரம் அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கால் வந்தது. நான் நேரடியா அந்த வீட்டவே விசிட் பண்ணி பார்த்தேன். அந்த வீட்டுல நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். நான் அபிஷானந்த குருஜி, நித்திய ஜோதிடத்துல இருந்து வாஸ்து சம்பந்தமா பல விஷயங்களை நம்ம பகிர்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வாஸ்துல நம்ம பண்ணக்கூடாத பல விஷயங்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோ ஓகேவா? ஸோ நான் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அந்த வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்துபடி எல்லாமே கரெக்டா இருந்தது. கிச்சன் இருக்க வேண்டிய இடத்துல கிச்சன் இருக்குது, அக்னி மூலையில கிச்சன், வாயு மூலையில இந்த லெட்டின் பாத்ரூம் எல்லாமே வச்சிருக்கிறாங்க, பெட்ரூம் சரியான இடத்துல இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஆனாலும் வீட்டுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு நம்ம போய் பார்க்கும் பொழுது, அவங்க வீட்டுக்குள்ள கொஞ்சம் கூட சூரிய ஒளியே வரல. ஓகேவா? சுத்தி வீடு, அவங்க வீட்டை சுத்தி வீடு, வீட்டுக்குள்ள சூரிய ஒளி வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை, 100% வாய்ப்புகளே இல்லை. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, படிப்படியாக அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது குறைந்து கொண்டே இருக்கு. ஓகேவா? அவங்க போட்டிருக்கிற லைட் எல்லாமே ரொம்ப டார்க் லைட். ஓகேவா? அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, எல்லாமே டார்க் கலர், கீழே டைல்ஸ் கருப்பு கலர். ஓகே, அவங்க வீட்டுக்குள்ள போகும்போதே ஏதோ புகைக்குள்ள போற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ அப்ப அவங்க வீட்டுல எப்படி பொருளாதாரம் முன்னேறும்? அவங்க மூத்த பையன் ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சி வீட்டுல இருக்கிறான், அவங்க அப்பாவுக்கு வேலைக்கு போகல. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது. நம்ம அவங்களுக்கு ஒரு பரிகாரம் அப்படிங்கறத கொடுத்திருந்தோம். அந்த பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து படிப்படியாக முன்னேறிட்டாங்க. அந்த பரிகாரம் என்ன அப்படின்னா அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி, நல்வாழ்த்து.